எனக்கு ரொம்ப நாளாக ஆசை என்னென்னா சங்கடகரா சதுர்த்தி அன்னைக்கு சாமிக்கு தயிர் சாதம் பண்ணி நெய்வேத்தியம் கொண்டு போகணுன்னு நினப்பேன். அந்த லக்கி டேயாக அன்னைக்கு அமைஞ்சுது. அதனால ஆஃபீஸ் முடிஞ்சு வந்த உடனே ஒரு 1.5 ஆளாக்கு ரைஸை நல்லா குலைவாக வேக விட்டு ஆஃப் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போது தயிர் சாதத்துக்கு தேவையான பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை எல்லாத்தையும் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணுறது கூட ஒரு அமைப்பு வேணும் போல இருக்குது. எல்லா டைமும் நம்மளால் செய்ய முடியல. அதுவும் இந்த சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு ஸ்பெஷலாக ஏதாவது கொண்டு போகணும் அப்படின்னா அப்போ தான் நமக்கு ஆஃபீஸில் ஏதாவது ஊக்கம் இருக்கும். அந்த டைமுக்குள்ளே போக முடியாது. ஸோ இது ஸ்கிப் ஆகிட்டே இருந்தது. ஆனால் இன்றைக்கி எப்படியும் செய்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டேன். இப்போது கொஞ்சமாக பாத்திரத்தில் ஆயில் சேர்த்து இது கூட கொஞ்சம் கடுகு, சீரகம், எப்பயுமே உளுந்தம்பருப்பு சேர்க்காமல் சீரகம் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்து பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி, பச்சை மிளகா, வரமிளகா, கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு அதெல்லாம் பொரிஞ்சு வர வரைக்கும் இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். இந்த வரமிளகா கருகாத அளவுக்கு இதை வதக்கி எடுத்துக்கணும். ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கோம்ல ரைஸு, அது கூட இதை சேர்த்து விட வேண்டியதான். பாருங்கள், இந்த இஞ்சி, பச்சை மிளகா, வரமிளகாவோட ஸ்மெல்லே அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போது பாயில் பண்ணி வச்சுருக்க அந்த ரைஸை நல்லா ஒரு தடவை மசிச்சு விட்டுக்கலாம். அப்படி இல்லை, அப்படி நல்லா குலைவாக வேக வச்சுருந்திங்கன்னா போதும். இப்போ இது கூட நம்ம வதக்கி வச்சுருந்த எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம பால், இதுக்கு முதல்ல என்ன தேவைன்னா நிறைய பால் தான் சேர்க்கணும். எப்பயுமே தயிர் சாதம் பண்ணும்போது ஒரு 1.5 ஆளாக்கு வச்சோம்னா 1/2 லிட்டருக்கு மேலே பால் சேர்த்துட்டு, பால் நல்லா காய்ச்சி ஆற வச்ச பாலாக கூட இருக்கலாம். இப்போ கொஞ்சம் தேவையான அளவுக்கு இந்த சாதத்துக்கு எந்த அளவுக்கு உப்பு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விடணும். சாதம் நல்லா குலைவாக இருக்கிற மாதிரி தான் நம்ம பார்த்துக்கணும் தயிர் சாதத்துக்கு. அப்போ தான் இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நார்மலாக நம்ம மெஷர் பண்ணி வைக்கிற தண்ணியோட அளவை விட தயிர் சாதம் பண்ணும்போது ஒரு ஆளாக்கு தண்ணி கூடுதலாகவே வச்சுக்கணும். அப்போ தான் சாதம் குழஞ்சி நமக்கு கிடைக்கும். இன்னும் பச்சரிசியில் இந்த தயிர் சாதம் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், அதோட டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் தயிர் சாதம் புழுங்கல் அரிசியில் தான் பண்ணேன். இப்போ நான் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு தயிர் இதில் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கிட்டேன். ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு தயிர் ஊற்றின அந்த வீடியோ மட்டும் நான் எடுக்காமல் விட்டுட்டேன். நல்லா குலைவாக கலந்து எடுத்தாச்சு. தயிர் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ தேவைன்னா நீங்கள் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம், இல்லைன்னா இப்படியே ப்ளெயினாக விட்டுறலாம். தயிர் சாதம் ரெடி. தயிர் சாதம்லாம் ரெடி பண்ணி சாமிக்கு எடுத்துக்கிட்டு பூஜை பண்ணி விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு திருப்தியாக கிளம்பி வீட்டுக்கு வந்தாச்சு. சங்கடகரா சதுர்த்தி அன்னைக்கு தயிர் சாதம் சாமிக்கு பிரசாதமாக கொடுக்கணுன்னு ரொம்ப ஆசை. அந்த நிறைவேறல் இன்றைக்கி முடிஞ்சிருச்சு அப்படின்ற திருப்தி எனக்குள்ளே இருந்தது. சாமிக்கு படைக்கிற எல்லா பிரசாதமே ரொம்ப நல்ல டேஸ்ட்டோடு இருக்கிற மாதிரி இருக்கும். அது உண்மைதான். இந்த தயிர் சாதமும் அது போல் சாமிக்கு படைச்சிட்டு வீட்டில் டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அவ்வளோ நல்லா இருந்தது. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நாவிற்கு சுவையே விருது.